பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவில் மருத்துவர் ஐயா அவர்களின் தலைமையில் 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என, மேகதாது அணை பற்றி, முல்லைப்பெரியார் அணை பிரச்சினை பற்றி, வறட்சி நிவாரணம், வெள்ள நிவாரணம், ஆன்லைன் கேம்பிளிங், மது விலக்கு, கஞ்சா ஒழிப்பு, தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு, சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பொது பூங்காவை அமைத்தல், தமிழக மீனவர்களை பற்றி பிரச்சனைகள், விளைநிலங்களை அரசு கையகப்படுத்தக்கூடாது, என்எல்சி பற்றி, சிப்காட் பற்றி, இது போன்ற கிட்டத்தட்ட 24 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 25வது தீர்மானமாக அரசியல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த அரசியல் தீர்மானத்தில் கடந்த காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்று அதிக அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு சென்றால் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்கின்ற வகையில் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்தியாவுக்கு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் வருகின்ற மக்களவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அதற்கேற்ப வியூகங்களையும் தேர்தல் சம்பந்தமான முடிவுகளையும் மருத்துவர் ஐயா அவர்கள் எடுப்பார் என்ற அதிகாரத்தை பொதுக்குழு விவரிக்கிறது. ஆதலால் ஊடக நண்பர்கள் நீங்களும் ஆவலாக இருக்கிறீர்கள். விரைவில் நடைபெற இருக்கின்ற மக்களவை தேர்தல் சம்பந்தமான பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். எங்களுக்கு பல இலக்குகள் இருக்கிறது. தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும், தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும், தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு குறிப்பாக நீர் பிரச்சனைகள், அதே போன்று எல்லை பிரச்சனைகள், நீர் மேலாண்மை திட்டங்கள், அந்த மது விலக்கு, கஞ்சா ஒழிப்பு, இது போன்ற இளைஞர்களை பாதிக்கக்கூடிய கொடிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடைபெற வேண்டும் என எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. பல இலக்குகளில் அது ஒரு இலக்கு.
அந்த அடிப்படையில் இப்பொழுது நடைபெற இருக்கின்ற தேர்தலில் அதற்கேற்ப யூகங்களை நாங்கள் அமைப்போம். அந்த முடிவுகள் விரைவில் நாங்கள் அறிவிப்போம். கேள்விகள் ஏதாவது இருக்கா? அதாவது இன்னைக்கு தான் பொதுக்குழு ஐயாவுக்கு ஒருமனதாக அதிகாரம் கொடுத்திருக்கிறது. இதன் பிறகு ஐயாவர்கள் எங்களை அழைத்து பேசி என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுப்பார். அதற்கேற்ப குழு அமைத்தல் எல்லாம் இது பிறகுதான் நடக்கும். அதாவது இந்த நிலைப்பாட்டை நாங்க இப்ப மட்டும் எடுக்கல, கடந்த 2 ஆண்டு காலமாக இதே நிலைப்பாட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். இது ஏதோ ஒரு சமுதாய ஏமாற்றல, சமூக நீதியை ஏமாற்றிருக்கிறார். அதே போன்று ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பீகாரிலே நடத்தப்பட்டு, கர்நாடகாவில் முடிக்கப்பட்டு, ஆந்திராவிலே இருக்கிறது பாதி முடிச்சிருக்கிறாங்க, தெலுங்கானால இன்னும் ஒரு 10-15 நாள் அறிவிக்க போறாங்க. ஆனாலும் இங்கே எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். அதிகாரம் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பஞ்சாயத்து தலைவருக்கும் அதிகாரம் இருக்கிறது. அதாவது பஞ்சாயத்து தலைவருக்கே அதிகாரம் இருக்கிறது, உள்ளாட்சி மன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி முதலமைச்சருக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று அவருடைய கடமையை தட்டி கழிக்கின்ற ஒரு சூழல். அதுக்காக எங்களுடைய மருத்துவர் ஐயா நேரடி பார்த்தோம், எந்த ஒரு முடிவும் எடுக்கல. அதனால இது சமூக நீதி பிரச்சனை. அதாவது எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். நடந்து போன சின்ன வாய்ப்பு இளைஞர்களுக்கு முன்னுரிமை அதான் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். சமீபத்தில் சம்பந்தமா நாங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். எங்க கிட்ட கருத்து கேட்டாங்க, அதை கேட்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். அந்த கடிதத்துல எங்களுடைய அச்சம் எல்லாம் வெளிப்படுத்திருக்கிறோம். அது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வைத்தால், அதாவது நான் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் சென்று வருகின்றேன். துணை மாவட்டங்களிலும் மக்களுடைய மனதில் மிகப்பெரிய மாற்றம் நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாற்றம் இப்போது முழுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது.